உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். முப்பது 11/2015 கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. பஞ்சமி திதி இரவு 1 மணி வரை, பின்பு சஷ்டி. பூச நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகம் நாள் முழுவதும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று தனிய நாள் என்பதனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, வீண் பழிச்சொல்களை பற்றி கவலைப்படாமல் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண வரவு நன்றாக இருக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருந்தாலும் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பயணங்களை தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, சாமர்த்தியமாக செயல்படும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் 6இலும் சந்திரனானவர் 3இல் சஞ்சரிப்பதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். மிதுன ராசினியர்களே, சிறந்த அறிவாற்றல் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனானவர் 2ஆம் வீட்டிலும் 5இல் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதால் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். தொழிலில் நிலவிய போட்டிகள் எல்லாம் முழுமையாக விலகி சாதகங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட சிறப்பாக அமையப்பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசினியர்களே, உயர்ந்த லட்சியத்தோடு செயல்பட்டு பல்வேறு வெற்றிகளை குவிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் ஜென்ம ராசியில் சந்திரனும் 3இல் செவ்வாய், 5இல் சூரியன் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் நல்ல பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. வீண் பழிச்சொல்கள் விலகி நல்ல பேர் எடுப்பீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். சிம்ம ராசினியர்களே, எதிலும் வெளிப்படையாக பழகும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 2இல் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தினை கடைபிடிக்க வேண்டும். பேச்சை குறைக்க வேண்டும். ஒரு புறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதனால் செலவுகளை குறைக்க வேண்டும். நிதானத்தோடு செயல்பட்டால் சாதகமான பலன்களை அடையலாம். கன்னி ராசினியர்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 3ஆம் வீட்டில் சூரியனும் சனியும் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழிலில் லாபகரமான பலன்கள் இருக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக அமையப்பெற்று மன மகிழ்ச்சி உண்டாகும். துலா ராசினியர்களே, கவர்ச்சியான உடலமைப்பு கொண்ட உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். நினைத்தது நடக்கும். உத்தியோகத்தில் நல்ல பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது.